கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 15:10. உன் தேவனாய கர்த்தர் உடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையீடு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய கர்த்தர் எல்லா கிரியைகளிலும் கையீடு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலையுமே நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். படிப்பு காரியத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமாதானத்தில் அன்பில் ஆசீர்வாதம், எல்லா காரியத்திலும் கர்த்தர் நீங்கள் கையில் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் சின்ன வியாபாரம் பண்ணலாம், ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணலாம், ஒரு தக்காளி வியாபாரம் பண்ணலாம், அதில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் என்னத்த வருமானம் வந்துட போகுது, இதில் எப்படி சம்பாதிக்க போகிறோம், இதில் எப்படி முன்னேற போகிறோம் என்று கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், கவலைப்படாதிருங்க. அவர் காப்பார். வெற்றி வேந்தன் இயேசு, விடுதலை நாயகர் இயேசு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்களுக்கு அச்சபிக்கிறேன். தாப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பிறகு பண்ணுங்கள். ஆண்டவரை மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க. இதுவரை நடத்தின எவனேஸ்வரர் இன்னும் நடத்த போகிறீங்க. புதிய வாழ்வு, புதிய கிருபை, புதிய பலன், புதிய சமாதானம், புதிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். கிருபையான இருப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.